வயகாத மொழிகிட்டாலும் தீவன வந்த போது குளம் தெரியாது காட்டுக்கு சென்று பசு மாட்டை கொண்டு வந்து பாலை கறந்து அடுப்பில் வச்சு காலையில் பார்த்தால் எப்படி ஆகும்? எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா? தயிரை கடைஞ்சால் வெண்ணியாயிடும், மோராயிடும். தயிரை கடைந்தால் வெண்ணையாகவும், வெண்ணெய் உருக்கினால் நெய்யாகும், நெய்யில் முகத்தை பார்த்தால் பளிரென்று. உங்க மகாராஜா சொல்லிக்கின்ற குலாசரமானது பாலில பார்த்த முகம் போலவும் கண்ணாடி சாயல போலவும் தெரியுது. உங்க மகாராஜா சொல்லி வந்தது குலாசரமானது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சங்கீதம் ராகம் பாட்டுலாம் தேவையில்லை. இது வரைக்கும் சொல்லி வந்த குலாசரமானது பாலில பார்த்த முகம் போலவும் கண்ணாடி சாயல் போலவும் தெரியுதா? ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வா. ஐயா, ஏன் தடை ஏற்பட்டது? ஐயா, நீங்கள் தெரிவித்த வார்த்தை ஒரு மாட்டின் பசும்பாலை கறந்து முகத்தை பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போல இருந்தது. எங்கள் மகாராணிக்கு எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், அந்த பாலை உரமூத்தி காலையில் வைத்தால் தயிராகவும், அந்த தயிரை கடைந்தால் வெண்ணையாகும், வெண்ணையை உருக்கினால் நெய்யாகும், நெய்யில் எட்டி பார்த்தால் முகம் எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ. நீங்கள் யார்? உங்களுக்கும் ஐவராஜாக்களும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கின்றது? அவர்கள் சந்திரகுலம், நீங்களோ ஒரு தேர்ப்பாகனுடைய மகன். இருவருக்கும் எப்படி ஒற்றுமை இருக்கின்றது? அதை தெரிவிங்கள். அதை சொன்னா உன்னுடைய மகாராணி அருகில் வரலாமா அப்படின்னு சொல்றாரு. இவ யாரு? என் சாதியா சனமா கொத்தா கொடியா ஒட்டா உறவா? ஆமாங்க. இவருக்கு எனக்கு என்ன உறவு? என்ன உறவு? நான் ஜாதியில உயர்ந்த குலம். உன்னுடைய மகாராஜா சாதியில தாழ்த்தப்பட்ட சுந்தரவண்ணன் இதுவரை பேசிய வார்த்தைகள்லாம், மகாராஜன் பேசிய வார்த்தைகள்லாம் ஒரு காராமசுடைய பாலை கறந்து அதை கொண்டு வந்து அந்த பாலை முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அந்த பாலை அடுப்புல தீயில வைத்து அந்த பாலைக்கு இரவெல்லாம் காய்ச்சி அது தயிராகும். அந்த தயிரில முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது தெரியாது. அந்த தயிரை கடைந்தா அது வெண்ணையாகும். அந்த வெண்ணையில முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது தெரியாது. அந்த வெண்ணைய அடுப்பில் வைத்து காய்ச்சினால் அது நெய்யாகும். அந்த நெய்யிலே முகத்தை பார்த்தால் அந்த 32 அங்குலமும் அப்படியே தெரியும். பின்னாடி நீங்க பேசிய வார்த்தை பால் பார்த்த முகமறியும் கண்ணாடியில் முடிப்பு போலவும். அதாவது கண்ணாடியில முகத்தை பார்த்தால் 32 அங்குலமும் தெரியும். கண்ணாடி முகத்தை பார்த்தா 32 அங்குலமும் தெரியும். அதுவே கைக்கு பிடித்தால் அந்த அங்குலம் கிடைக்குமா? கிடைக்காது. கண்ணாடியில முகம் தெரியுது, அந்த முகத்தை கண்ணால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அதனால் பேசிய வார்த்தை, மன்னன் பேசிய வார்த்தை பாலில் பார்த்த முகம் போல் தெரிகின்றது. முடித்து வைத்த முடிப்பு போல தெரிகிறது. அது எனக்கு தேவையில்லை. செத்தா என்ன, மாண்டா என்ன, மடிஞ்சா என்ன, அவன் கெது எக்கேதியானது எனக்கு பரவாயில்லை. எனக்கு தேவை ஒரு குலாச்சாரம் என்ன? எங்க பிறந்தார், இங்க வளர்ந்தார், தகப்பன் யார், அப்படியே விளக்கம் சொல்றேன். அம்மா சரி போடுங்க. ஆம்பளை வாடை கருவாட்டு வாடை அடிக்குது. ஐயா, நான் யார், எங்க பிறந்தேன், நான் எங்க வளர்ந்தேன், அப்படியே விளக்கம். ஆமாங்க ஐயா. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க ஐயா. என் தாயை குந்தமாதேவப்பட்டவள். சரி. என்னுடைய பாட்டனார் சூரசேன மகாராஜர். சூரசேன மகாராஜர் யார்?
உங்க தாயோடைய தந்தை பேர் சூரசேன மகாராஜ். சரிதாங்க. அப்படி இருக்கும்போது தூர்வாச ரிஷி என்று ஒருவர் இருந்தார். தூர்வாச மகரிஷி ஒருவர் இருந்தார். ஆமாங்கய்யா. அவருக்கு ஒரு பெருத்த ஒரு யாகம் செய்ய வேண்டும். தூர்வாச மகரிஷி பெருத்த யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகம் செய்வதற்கு 999 பெண்கள் இருக்கின்றார்கள். 999 பெண்களுக்கு 1000 பெண்களுக்கு ஒரு பெண் பாக்கியா இருக்கிறது. ஆமாங்கய்யா. ஆனால் ஒரு பெண்ணு தேவை. அப்படி என்று என் தாத்தா சூரசேன மகாராஜை அழைத்து, சரிதான் சுவாமி சூரசேன மகாராஜா, எனக்கு ஒரு பெண் வேண்டும். 12 வரைக்கும் ஒரு 1000 பெண்களுக்கு ஒரு பெண் பாக்கியா இருக்கிறது. ஒரு பெண் குறைவாக இருக்கிறது. சரிதான். அப்படி என்று சூரசேன இடத்திலேயே தூர்வாசர் தெரிவித்தார். அப்படி தெரிவிக்க உடனே அந்த நேரத்திலே சூரசேன மகாராஜன் தெரிவித்தார், சுவாமி, என்னுடைய மகளாகிய பிரதை ஒரு பெண் இருக்கிறது. பிரதை என்கின்ற ஒரு பெண் இருக்கின்றார். அப்படி தெரிவித்தார். அதை அழைத்து செல்லுங்க சுவாமி. சரிதான். அப்படி தெரிவித்தார். ஏன்னா தூர்வாசர் சாபத்திலும் கோபத்திலும் மிகுந்தவர். அவருக்கு பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, அந்த ஏகத்துக்கே பாதகமாகிவிடும். ஆமாங்கய்யா. அப்படி என்று தன் மகளாகிய பிரதையை அனுப்பி வைத்த உடனே அங்க பெருத்த ஒரு யாகம் செய்தார். யாகம் செய்கிற போது இந்த 999 பெண்களிலே என் தாயாகிய பிரதையில் சொல்லக்கூடிய பெண்மணி ஆகப்பட்டவள் கடமையோடும் கண்ணீத்தோடும் அவர் காலடக்குறைகளை கையினால் எடுத்து செய்து அந்த யாகத்தை பூர்த்தி செய்து விட்டார். பூர்த்தி செய்த உடனே இந்த பெண் எல்லா பெண்களும் அசந்து உட்கார்ந்து விட்டார்கள். ஆனா என் தாயாகிய பிரதையாகப்பட்டவள் அசரவே கிடையாது. அங்கேயும் உட்கார கிடையாது. எங்கும் குந்த கிடையாது. அதை கண்ணுற்று பார்த்தார் தூர்வாசர். பார்த்த உடனே இந்த பெண்மணி மட்டும் இப்படி ஒரு பணிகளை செய்யறாளே அப்படி என்று அவருக்கு ஏற்கனவே பிரதை அவர் என்ன பேர் வைக்கிறார்? பெண்ணே குந்தாதேவி இங்க வா என்று கூப்பிட்டு. பெண்ணே குந்தாதேவி இங்கே வா. குந்தாத வேலை பார்த்துதான். ஆமா, குந்தாமல் நின்றபடியினால் குந்தாதேவி இங்க வா என்று அழைத்தார். வா என்று தெரிவித்தார். அழைத்த உடனே இந்த பெண்மணி மட்டும் இவ்வளவு ஒரு அடக்க வேலை செய்யறாளே அப்படி என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், இவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படி என்று அந்த ரிஷி அல்லவா இவருடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்க்கிற போது என்னுடைய தாயாய குந்தாதேவிக்கு ஒரு ஆடவனை திருமணம் செய்து அந்த ஆடவனுக்கும் குந்தாதேவிக்கும் ஒரு புத்திர சந்தானம் இல்லாத போய்விட்டது. கிடையவில்லை. பிள்ளை இவருடைய ஜனன ஜாதகத்திலே பிள்ளை என்பது இல்லை. சரிதாங்க ஐயா. மலடியாக இருந்தது. ஆமா. அப்படின்னு உடனே பார்த்தா தூர்வாசகர் இப்பேற்பட்ட 999 பெண்களிலே இந்த குந்தாதேவி மட்டும் இவ்வளவுக்கான கடமை கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு வேலை செய்தாலே சரிதான். இவளுக்கு நம்மளால ஒரு பலன் கிடைக்க வேண்டும். நம்மளால இவளுக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். அவளால் கிடைத்த நம்மளுக்கு ஒரு பலன், நம்மால் அவருக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று 5 மந்திரமும் 6 பிண்டமும் என் தாயிடத்தில் கொடுத்தார். தூர்வாச மகாமுனிவர் கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற போது சரிதான். இந்த என்னுடைய தாயாய குந்தாதேவப்பட்டவள் என்ன நினைத்தாள் என்றால் இந்த தூர்வாச மகரிஷி கொடுத்தாரே 5 மந்திரமும் 6 பிண்டமும் கொடுத்தார். இது கொடுத்தது உண்மையா, இது மந்திரம் பொய்யா அப்படி என்று தெரிவித்து மனதில் நினைத்து விடியால 4 மணிக்கெல்லாம் என்று எழுந்திருந்து எந்த பெண்களும் வராதபடி யார் முகத்திலும் விழிக்காதபடிக்கு குளக்கரை சென்று குளக்கரையிலே என் தாயாக குந்தாதேவி இந்த முதல் மந்திரத்தை உச்சரித்து பார்த்தார். அப்படி முதல் மந்திரத்தை உச்சரித்து பார்க்கும்போது இது யாருடைய மந்திரமா இருந்தது என்றால் சூரிய பகவானுடைய மந்திரமா இருந்தது. சூரிய தேவனுடைய மந்திரம். கண்ணியும் குந்தாதேவி வண்ணமா கதில் வந்து பல்பமா என் தாயை சேர்ந்து வண்ணமா இந்த மன்னனா பால் உதிக்கும் போது என் மாதாவும் பங்கப்பட்டு இந்த மன்னனா பாவி உதிக்கும் போது என் மாதாவும் பங்கப்பட்டு
என்னையா எல்லையை பழியில் வைத்து அவை